Hi friends, welcome to தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தங்கமயிலையும் வந்து சீட்டு போட்டிருக்கோமா, ஜிஆர்டியும் வந்து போட்டிருக்கோம், தனித்தனியாக வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன வந்து காமனாக இருக்குது, இதில் ரெண்டுலேயுமே வந்து எது பெனிஃபிட்டாக இருக்குது, ஸோ இதில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ரெண்டு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து சரவணா செல்வரத்னம் இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்கீமும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் மட்டும் இப்போ லலிதா ஜுவல்லரியோட இன்னும் 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ரெண்டில் வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கும் தோணுச்சு, ஓகே இந்த ரெண்டில் எது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காமனாக எழுதுவேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து தங்கமயிலும் ஜிஆர்டின்னு தான் நிறைய பேர் வந்து போடுறாங்க, ஸ்கீம் வந்து போடுறாங்க. அதனால் சரி நம்மளும் வந்து அதையே வந்து இப்போ சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கம்பேர் தானே பண்ண போகிறோம், அதனால் வந்து இந்த ஸ்கீமு இது பேப்பர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜிஆர்டி வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒரு 3 ஸ்கீம் இருக்கா. ஸோ அந்த 3 ஸ்கீமுமே வந்து நான் தனியாக வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்கீமில் வந்து ஜிஆர்டியில் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது அப்டேட்டான ஸ்கீம் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். அதே மாதிரி தங்கமயிலில் உள்ள ஸ்கீம் 5 ஸ்கீம் இருக்குது தங்கமயிலில். ஸோ அந்த 5மே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் இப்போ அப்டேட்டாக இருக்கிற ஸ்கீமை தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஓல்டு எதுவுமே போடலை. இப்போ நியூவாக எது போட்டிருக்கனோ அதை தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில். சரி வாங்க, இந்த ரெண்டுக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் நம்ம எடுத்துக்கிறோம். தங்கமயிலில் வந்து சூப்பர் கோல்டு வெயிட்டு, அது வந்து நம்ம அமௌண்ட் ஸ்கீம் தான் வந்து நம்ம இது எடுத்திருக்கோம். இதில் வந்து அமௌண்ட் ஸ்கீமு, இதில் வெயிட்டு இல்லைனா அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து இது கட்டலாம். இதுவுமே அப்படி தான் நான் வெயிட்டு இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், வெயிட்டு இல்லைனா அமௌண்ட்டு. ஸோ எது நமக்கு பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இதில் வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து எடுத்துருக்கேன். இந்த ஸ்கீமோட நேமு, ஸோ இந்த ஸ்கீமோட நேம் வந்து சூப்பர் கோல்டு ஸ்கீமு. இதில் வந்து வெயிட்டு இல்லை அமௌண்ட்டு ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து வெயிட்டு இல்லைனா அமௌண்ட்டு. ஸோ ரெண்டுக்குமே வந்து காமனாக உள்ளது தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 11 மந்த்து, இதுலேயும் வந்து 11 மந்த்து ஸ்கீம் தான். ஆனால் வந்து ஜிஆர்டியில் என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து 11 மந்த் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து 10th மந்த்லேயே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜிஆர்டியில் இதில் மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபீஸு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலில். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸு. இதில் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து 70% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. வேஸ்டேஜிலும் மேக்கிங் சார்ஜில் வந்து 70% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18% சேதாரம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே வந்து 50-50 போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 வந்து ஃப்ரீ. இப்போ நீங்கள் 18% வந்து வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து நம்ம பே பண்ணணும், 9% வந்து அவங்க வந்து வேஸ்டேஜில் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ நான் அந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜில் 70% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜுவல் டைமண்ட் இதில் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே வந்து 60% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து டைமண்டுக்கு வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் வந்து இதுக்கும் இருக்குது, இதுலேயும் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதில் போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுலேயே நிறைய ஸ்கீம் இருக்குது. அந்த 5 ஸ்கீம் சொன்னேன்னா அந்த 5 ஸ்கீமுமே வந்து வரிசையாக இருக்கும். 5 ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தங்கமயிலில் உள்ள 5 ஸ்கீம் வந்து சூப்பர் கோல்டு, அப்புறம் தங்க மகள், அப்புறம் ஃப்யூச்சர் ப்ளஸ் வந்து ஒருத்தவங்க சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் வந்து தங்கமயில் வந்து தனியாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன் டைம் பேமெண்ட் தான் 15,000 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 11 மந்த்து ஸ்கீமு. ஸோ 70% வந்து செய்கூலி சேதாரத்தில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான்
ஸோ ஃப்யூச்சர் ப்ளஸ் வந்து அவ்வளோதான். நம்ம வந்து என்றைக்கு இப்போ நீங்கள் 15,000 கொடுத்து ஒரு ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, தங்க எடை வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க, அன்றைக்கி ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு எடுக்க வரீங்க 11 மந்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் 17 கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 17 கிராமுக்கு என்ன நகை வருமோ ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஃப்யூச்சர் ப்ளஸோடது. ஸோ தங்கமயிலில் வந்து அந்த 5 ஸ்கீமில் அது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிஸ்டர், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தங்கமயிலே வந்து ஸ்மார்ட் கோல்டு இருக்குது, அது வந்து பழைய தங்கத்தை வந்து கொடுக்குறது. ஸோ அதில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த ஸ்கீம் பார்த்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து நான் தனியாக வந்து இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி நான் எழுதி தரேன். ஸோ ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எழுதி தரேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எழுதி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி கூட நான் எழுதி கூட நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஆன்லைன்லேயும் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். இது வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் பே பண்ணணும். இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஜிஆர்டி ஜுவல்லரி ஆப் இருக்குல்ல, ஸோ அதில் இது பண்ணும். இதில் வந்து கிஃப்ட் வந்து கிடையாது, இதில் வந்து கிஃப்ட் வந்து அவைலபிள். ஸோ கிஃப்ட் வந்து நான் தனியாக வந்து ஜிஆர்டி இது போட்டிருக்கேன் 3 ஸ்கீமில். அதில் வந்து நான் கிஃப்ட்டும் வந்து காமிச்சிருக்கேன், என்னென்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இல்லைனா வந்து இதில் கூட அந்த சீட்டு வேணால் ஆட் பண்ணுறேன். அந்த சீட்டை வந்து நான் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜில் வந்து 50% வந்து கம்மி பண்ணுவேன்னு சொன்னாங்களா. ஸோ இப்போ நம்ம 18% எடுக்கிறோம் அப்படின்னா 18% உள்ளதில் வந்து ஸோ 9% வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு கிராம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக நான் போடுறேன் 6,600 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு. ஸோ நீங்கள் 55,000 வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து கட்டியிருக்கீங்க. இன்றைக்கி கிராம் ரேட்டு வந்து 6,400 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ எவ்வளோ கிராம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம் 59 புள்ளி வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம். எனக்கு ஒரு நகை வந்து பிடிச்சிருக்கு. அந்த நகை வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% தான் வந்து இருக்குது. ஸோ 16%னா 8% வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க, மீதி 8% நம்ம பே பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த 8%க்கு எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்க வேஸ்டேஜ் வந்து 8 கிராம் போட்டிருக்கேன் நான், ஏன்னா 16% நான் வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து வச்ச கிராமு. அதுக்கு வந்து நம்ம 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறோம். போடும்போது 0.68 வந்து கிராம் வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து வருது. ஸோ இப்போ நமக்கு போட்ட சேதாரத்தையும் நம்ம வந்து ரேட்டையும் வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ கிராமையும் நம்ம வந்து இன்றைக்கி உள்ள ரேட்டையும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க 4,400 வந்து வருது. ஸோ 80%க்குள்ளே இது எல்லாமே வந்து 50% அவங்க பே பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்படி அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 4,400 வந்து நம்ம வந்து கட்டணும் அந்த 8%க்கு. இதே அவங்க வந்து பே பண்ணலை அப்படின்னா ஃபுல் சேதாரம் நம்ம தான் பண்ணணும். அப்படின்னா இப்போ நீங்கள் உடனே சீட்டு போடாமல் கையிலேருந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அப்போ 50%லாம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்களா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 100% நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணி தானே வாங்கணும். அப்போ 8,800 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம சீட்டு கட்டினனால நமக்கு வந்து பாதி வந்து நமக்கு கம்மியாகுது. இப்போ 4,400 வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி தான் சேதாரத்தில் வந்து நமக்கு கம்மி பண்ணி நம்ம வாங்குகிறோம். ஸோ சீட்டு கட்டி வாங்குனீங்க அப்படின்னா 50% வந்து சேதாரத்தில் வந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம். டைரெக்டாக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு சீட்டு கட்டி வாங்குறது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த உங்களுக்கு கம்பேரிசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.